ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டி ராடாமணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கின்னு நம்ம விநாயகர் பெருமானை மஞ்சளில் பிடிச்சு வச்சு பூஜைகள்லாம் செஞ்சோம்ல. அதுக்கப்புறம் 3 நாள் கழித்து விநாயகர் பெருமானை நம்ம விசர்ஜனம் செய்யணும் இல்லையா? அதுதான் நான் வீட்டில் நேற்று செஞ்சேன். அதோட ஒரு விலாக் தான் இது. எப்படியெல்லாம் நான் அந்த பூஜைகள் செஞ்சு விநாயகர் பெருமானை அழகாக தண்ணியில் கரைச்சி நான் விசர்ஜனம் செஞ்சேன் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் வாங்க. இப்போ 2ஆம் நாள் பூஜை செஞ்சு முடிச்சாச்சு. இது 3ஆவது நாள் பூஜையை முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம அதெல்லாம் செய்யணும். அதனால் ஏற்கனவே இருந்த பழைய பூக்கள், நெய்வேத்தியம் அதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் விநாயகருக்கு மறுபடியும் 3ஆவது நாள் பூவெல்லாம் வச்சுட்டு சிம்பிளாக ஒரு பூஜை தான். இந்த பூஜைகள் செய்யும் போதே பார்த்திங்க அப்படின்னா விநாயகரை கரைக்கிறதுக்காக நம்ம எப்போதுமே சாமி பொருட்கள் செய்கிறதுக்குனே ஒரு பாத்திரம் வச்சுருப்போம் இல்லையா? அதாவது எச்சில் படாத பாத்திரம் சொல்லுவோம்ல, அந்த பாத்திரத்தில் தான் செய்யணும். அதனால் நான் அதே மாதிரி புது பாத்திரம் எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் குங்குமம் போட்டிருக்கேன். அது கூட அதில் பூக்களும் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் விநாயகர் பெருமானுக்கு பூவெல்லாம் வச்சுட்டு நெய்வேத்தியமாக பழங்கள் எடுத்து வச்சுட்டேன். ஆரத்தியும் கரைச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் விநாயகர் பெருமானுக்கு முன்னாடி தீபமும் ஏற்றியாச்சு. இந்த விநாயகர் பெருமானை நான் தண்ணியில் கரைச்சி விட்டு அவருக்கு நல்ல தண்ணியில் கரைஞ்சி அப்படியே போகும்போது எனக்கு ஒரு பொருளை கொடுத்துட்டு போனார். அது என்னங்கிறத அப்படியே வீடியோவில் பாருங்கள். உண்மையாலுமே நான் நினச்சி கூட பார்க்கல. கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்துட்டு போயிருக்காரு. பார்க்கலாம். இப்போ விநாயகருக்கு எப்போதும் போல் அந்த 3 நாள் பூஜைக்குமே அட்சதை போட்டு தான் பூஜையெல்லாம் பண்ணேன். அதே போல் அட்சதையும் போட்டுக்கிறேன். இப்போ விநாயகர் பெருமானுக்கு அப்படியே பத்தியில் ஆரத்தி காட்டிக்கலாம். என்ன தான் பூஜை ரூம் நம்மளுக்கு இருந்தாலும் நான் விநாயகர் சதுர்த்தி ஹாலில் வச்சு தான் வழிபாடு செஞ்சேன். ஏன்னா ஹாலில் தான் அந்த பெரிய விநாயகர் இருக்கார் இல்லையா? அதனால் அங்கே வச்சு தான் நான் ஸ்டூல் போட்டு விநாயகரை வச்சு வழிபாடு செஞ்சேன். அதனால் பார்த்திங்கன்னா ஹாலே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு கோவிலுக்குள்ளே வர்ற மாதிரியே இருந்தது. அந்த ஃபீல் நல்லா இருந்தது. இந்த 3 நாளும் பூஜைகள் செய்யும்போது அப்படியே விநாயகருக்கு முன்னாடி அந்த விநாயகர் பாட்டு பாடிட்டு அந்த தூபமெல்லாம் தினமும் 3 நாள் தொடர்ந்து நாம் செய்யும்போது மனசுக்கு ரொம்ப ஒரு நிறைவான ஒரு உணர்வு கொடுத்தது மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கணும் நம்ம விநாயகரை வச்சு வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா 7, 8, 9 9ஆம் தேதியில் தான் நம்ம விநாயகரை விசர்ஜனம் செய்யணும் இல்லையா? அதனால் நான் 9ஆம் தேதி தான் செஞ்சேன். ஏன்னா சில பேர் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையே அந்த சதுர்த்தி திதி தொடங்கின நாள்லேருந்தே ஈவினிங்லேருந்தே வச்சு கும்பிட ஆரம்பிப்பாங்க. அவங்க அந்த நாள்லேருந்து கணக்கு எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக சாம்பிராணி காட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கற்பூரத்தில் ஆரத்தி எடுத்துக்கிறேன். இப்போ ஐயனுக்கு அப்படியே ஃபுல்லாக ஆரத்தி காட்டிட்டு அதை உங்களுக்கும் காட்டிக்கிறேன். இப்போ நானும் அப்படியே தொட்டு கும்பிட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் விநாயகருக்கு அந்த திஷ்டி கழிக்கணும் இல்லையா? அது கண்டிப்பாக செய்யணும். எத்தனை பேர் செஞ்சீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி நம்ம பூஜைகள் இந்த விநாயகரை நம்ம கரைக்கும்போது இந்த மாதிரி ஆரத்தி எடுத்து முடிச்சுட்டு தான் நம்ம கரைக்கணும். நான் என்ன பண்ணேன், ஒரு தட்டத்தில் குங்குமம் கரைச்சிட்டு அதில் வெற்றிலை கிள்ளி போட்டுட்டு ஒரு இடது பக்கம் ஒரு 3 டைம் வலது பக்கம் ஒரு 3 டைம் சுற்றிட்டு அதை கொண்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு வெளியில் வாசலில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா விநாயகரை எடுத்து இப்போ விசர்ஜனம் பண்ணலாம். இப்போ நான் ஏற்கனவே வச்சுருந்த தண்ணி இருந்தது இல்லையா? இதில் மஞ்சள், குங்குமம், பூக்கள் எல்லாம் போட்டு வச்சுருந்தேன். நல்லா நிறைய தான் தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணி கொஞ்சமாவது வலியணும், அந்தளவுக்கு இருந்தால் நல்லது. நான் அந்த மாதிரி தான் செய்வேன். இப்போ அது மாதிரி வச்சுட்டு இப்போ விநாயகரை அந்த தண்ணிக்குள்ளே எடுத்து உள்ளே வச்சாச்சு. வைக்கும்போது மனசுக்குள்ளே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்தது. நம்ம ஒரு சின்ன சிலையை கரைக்கும் போதே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் அழகழகாக விதவிதமாக உருவத்தில் விநாயகரை செஞ்சு ரொம்ப அழகாக பார்க்குறக்கே பிரம்மாண்டமாக செஞ்சு அதை கொண்டு அப்படியே ஆற்றுக்குள்ளேயோ இல்லை கடல்லையோ போடுறாங்க. அது பாரம்பரியமாக செஞ்சாலுமே
ஒரு மாதிரி ரொம்ப மனசுக்குள்ளே ஒரு வலியை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஒரு மஞ்சளில் பிடிச்ச விநாயகரை கரைக்கும் போதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவ்வளோ பெரிய விநாயகரை எப்படி கொண்டு போய் தண்ணிக்குள்ளே போடுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப மனசு வலிக்க தானே செய்யும் இல்லையா? நம்ம பார்க்குறக்கே அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த விநாயகரை அப்படியே வந்து அந்த தண்ணியிலேயே நல்லா கையில் வந்து நல்லா கரைச்சி விட்டுட்டேன். எடுத்து வச்சு அதை வந்து அப்படியே கரையில் கொஞ்சம் பிடிச்சி விட்டோட தான் கரைஞ்சிது. ஆனால் பார்த்தீங்கன்னா, இந்த விநாயகரை கரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் அங்கே ஒரு ரூபா காயின் கிடந்தது. இது எப்படி வந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. விநாயகரை செய்யும்போது ஏதோ அடியில் அந்த ரூபா காயின் வச்சு அதுக்கு மேலே செஞ்சனா எப்படின்னு தெரியல. ஊற்றிட்டு சரி மறுபடியும் தண்ணியை ஊற்றி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதில் ரூபா காயின் இருந்தது. ஏதோ விநாயகர் பெருமான் எனக்கே வந்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு போனது மாதிரி இருந்தது. அதை நான் அப்படியே எடுத்து கொண்டு போய் என்னோடய விநாயகர் உண்டியல் ஒன்று வச்சுருக்கேன் இல்லையா பூஜை அறையில், அந்த விநாயகருக்குள்ளேயே போட்டு வச்சுருக்கேன். அது எப்போதும் அழியாத ஒரு நம்ம காயின் பாக்ஸில் வச்சா கூட எடுத்துருவோம். அது வந்து விநாயகருக்குள்ளே போட்டோம் அப்படின்னா அதை எடுக்கவே மாட்டோம். அதில் வந்து பழைய காலத்து காசுகள் எல்லாம் உள்ளே வச்சுருக்கேன். அதனால் அதில் கொண்டு போய் நான் உள்ளே வச்சுட்டேன். இப்போ அந்த இடத்துல அப்படியே தண்ணி ஊற்றி நல்லா வந்து கரைச்சி விட்டுறலாம். அது அப்படியே வந்து அந்த வாழைக்கண்டு ஃபுல்லாக கீழே இறங்குற அளவுக்கு, ஏன்னா அந்த இடத்துல ஒரு குழி இருக்கும், அது எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் உள்ளே போயிட்டே தான் இருக்கும். அந்த இடத்துல தான் வாழைக்கண்டு வச்சு விட்டுருந்தேன். அதனால் அதே இடத்துல கொண்டு போய் ஊற்றிட்டு ஃபுல்லாக வந்து கரைச்சி விட்டுட்டேன். நல்லா கரைஞ்சி முடித்ததுக்கப்புறம் அந்த இடத்துல அப்படியே வந்து ஒரு 3 டைம் வந்து விநாயகர் பெருமானை நினச்சி தொட்டு கும்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்படி தான் நான் வந்து விநாயகரை வந்து தண்ணியில் கரைச்சி விஜர்சனம் செஞ்சேன். நீங்கள் எல்லாம் எப்படி செஞ்சீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.